வணக்கம். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பு சுவாமி, கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த விருச்சிக ராசிக்காரங்க, பொதுவா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமான ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம். எதையுமே யோசிக்கும் போது சில நேரங்கள்ல அவங்க எடுக்கிற முடிவு கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஒரு விஷயத்துல இறங்கிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கக்கூடியவங்க உச்சக ராசிக்காரங்க. அவங்களை எங்க ஸ்ட்ரகிள் பண்ண அப்படின்னா இந்த சனி வரும் காலங்கள்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய நிலைகள். அந்த சனி பாத்தீங்கன்னா அவங்க ஜென்மத்துல உட்கார்ந்தாலோ இல்ல அர்த்தாஷ்டமமா உட்கார்ந்தாலோ இல்ல வக்ரம் பெற்று, அதாவது சனி யோகம் இல்லாம அவயோகமா இருந்தா இன்னும் கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷன்லாம் இருக்கும். இல்ல தசா பூத்திகள் ஏதாவது முன்னுக்கு பின் முரணா இருந்ததுன்னா மட்டும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சனிங்கிறது ஆகாதவர். பொதுவா விருச்சிக ராசிக்காரங்க இந்த காலகட்டங்கள்ல ஆகஸ்ட் 2026 ராசி பலன்களை பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில இந்த ஆகஸ்ட் மாதம் என்னென்ன மாற்றங்கள், ஏற்றங்கள் இல்ல ஏமாற்றங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். பொதுவா விருச்சிக ராசிக்காரங்களும் ஒரு செயல் வீரர்கள், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. எப்படினாலும் ஒரு செயலை செஞ்சிருவாங்க. ஆனா அவங்களுக்கு உண்டான இந்த மாதம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பொதுவா கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களை மனம் தளராத ஒருத்தர், அதாவது ஒரு செயலை கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கண்டினியூஷன் இவங்ககிட்ட கண்டிப்பா இருக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டவங்க. ஆனா சில இடத்துல தடுமாற்றங்கள், ஏமாற்றங்கள் நிறைய இருக்கும். இவங்களுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பெண்ணாலதான் நிறைய பிரச்சனை வரும். செவ்வாய் அவங்க ஜாதகத்துல ரொம்ப பலமா இருந்தாருன்னா மனைவியானவங்க ரொம்ப அடிக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க எந்த ஒரு சொல்லு சொன்னாலும் அவங்க ஓப்பனா பேசுறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சில பேர்த்த ஹார்ட் பண்ணிடுவாங்க. சோ அதனால இந்த ஓப்பன் அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மெச்சூர்டா நம்ம எங்க பேசுறோம், கன்சிஸ்டன்சியா எங்க நடந்துக்கிறோம், அதை பொறுத்துதான் நம்மளுடைய வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது. சரி, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு, அந்த கிரக நிலையத்தோட பலன்கள் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 9ல இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதும் குருவும் உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்கும் போது பூர்வீக ஸ்தானத்துல இருக்கிறாரு, பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருக்கிறார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பூர்வீக சொத்து கிடைக்கிறதுக்கு, இப்போ அதே மாதிரி பூர்வீகத்துல இடம் பொருள் எல்லாம் விற்கிறதுக்கு, அது மூலியமா பெனிஃபிட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இப்ப அதே மாதிரி குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. இங்க மேஜரா எங்க மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா, 8ல இருக்கக்கூடிய செவ்வாயும் புதனும் ஒரு துர்ஸ்தானத்துக்கு வந்திருக்காங்க. செவ்வாய் துர்ஸ்தானத்துக்கு வந்தாலே அடிப்படும், கை கால் அடிப்படும், தலை அடிப்படும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விபத்து கண்டங்களை கொடுக்கக்கூடிய 8ல போயிட்டு செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு, புதனும் உட்கார்ந்துருக்காரு. அப்ப எந்த இடத்துல யோசிக்காம போய் எங்கன்னா ஸ்லிப் ஆயிடுவோம். அப்ப இந்த செவ்வாய் துர்ஸ்தானத்துல இருக்கு, புதன் துர்ஸ்தானத்துல இருக்கு அப்படிங்கும் போது புதன் மறைஞ்சிட்டா கூட பிரச்சனை கிடையாது. செவ்வாய்லாம் மறைஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான், குடும்ப வாழ்க்கையில சிக்கல் வரும். அப்ப விருச்சிக ராசிக்காரங்க இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். மனைவி விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, கை கால் அடிபடுற விஷயத்துல. அதனால வீடு, அந்த வண்டி வாகனத்துல நீங்க கவனமா போகணும், கவனமா வரணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பண பரிவர்த்தனைகள்ல ரொம்ப கவனமா இந்த மாசம் இருக்கணும். யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வாங்கிக்கலாம், வட்டி வாங்கிக்கலாம், நிறைய வட்டி கொடுக்குறாங்க, பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்றதெல்லாம் ஏமாறாதீங்க. விருச்சிக ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி 11ல சுக்கிரன் வராரு. 11ல சுக்கிரன் வரும்போது நல்ல நிலைதான், சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், லக்ஸுரியஸான பிளேசஸ் கிடைக்கும் உங்களுக்கு.
இப்ப ரொம்ப நாளா மேடம் நான் ரெஸ்ட் எடுக்காம இருந்தேன், இப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு 11th சுக்கிரன் கொடுப்பாரு. அதே மாதிரி லாபத்தையும் இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவாரு. ஏதோ ஒரு சொத்து விற்கிறீங்க, இல்லாட்டின்னா ஏதோ ஒரு விஷயத்த விற்கிறீங்க, ட்ரேட் பண்றீங்க, ட்ரேட் எல்லாம் பண்ணாதீங்க. இந்த காலத்துல 8ல செவ்வாய் இருக்கும்போது ட்ரேட் எல்லாம் பண்ணக்கூடாது. அதே ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. உங்க ஜாதகத்துல ஸ்பெகுலேஷன் திடீர் அதிர்ஷ்டம் இருக்குதான்னு முதல்ல பார்த்துட்டு தான் அது முடிவு எடுக்கணும். ஆனா இந்த காலகட்டத்தில் மேக்சிமம் எடுக்கக்கூடாது. அது 11ல சுக்கிரன் இருக்கிறது லாபத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வாரி கொடுக்க காத்திருக்காரு. ஏதாவது மூலியமா ப்ராஃபிட்ஸ் கண்டிப்பா கொடுப்பார் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. 5ல சனி வக்ரம் ஆகுறாரு. 5ஆம் இடத்துக்கு சனி வரும்போது என்ன ஆகும்னா குலதெய்வ அனுகிரகம் இல்லாம போகும். அது ஏன் இப்ப வக்ரம் ஆகும் போது கொஞ்சம் இயல்பு நிலைக்கு வரும். 5ல சனி வக்ரம் ஆகும் போது குலதெய்வ வழிபாடு தடைபடுறதோ குலதெய்வ அனுகிரகம் இல்லாம போகிறதுக்கு காரணம் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத முடிவுகளை எடுத்து அதன் மூலியமாக சங்கடத்தை விரிவிக்கக்கூடிய விஷயங்கள் அமையும். அதனால கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப யோசிச்சு செயல்படுங்க. 5ல போய் சனி வக்ரம் ஆச்சுனாலே நம்ம புத்தி செயல்படாது, மனசும் செயல்படாது. ஏதோ வேற ஒரு முடிவு, தப்பான முடிவு எடுப்பீங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாரா இருங்க. இந்த காலகட்டங்கள்ல ரொம்ப உஷாரா இருக்கக்கூடிய காலகட்டம். 4ஆம் இடத்துல ராகு, 10ஆம் இடத்துல கேது இருக்கிறது. அப்படிங்கிறது 4ஆம் இடத்துல ராகு இருக்கும் போது தாய் வழியில ஒரு சில சங்கடங்கள் ஏற்படும். இதே இந்த ராகு அர்த்தாஷ்டம சனி மாதிரி அர்த்தாஷ்டம ராகுவா இங்க செயல்படுவாரு. அங்க பாத்தீங்க அப்படின்னா வீடு, மனை, சொத்து, சுகம், வண்டி, வாகனம் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலையில விருச்சிக ராசிக்காரங்க கண்டிப்பா ரொம்ப 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 ஜாகிரதையா இருக்கணும். அதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். 10ல கேது உட்கார்ந்து சூரியன் ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் 10ல வராரு. அப்ப சூரியன் கேது காம்பினேஷன் எப்படி இருக்கும்? சில மண்டை உடச்சல்லாம் கொடுக்கும், மண்டையில கொடையறதுக்குரிய இருக்கும், தலைவலி இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சைனஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூரியன் கேது காம்பினேஷன் இருந்தா கிரகண தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிவெடுக்க தெரியாம தடுமாறி அது தப்பான முடிவா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிதானமா முக்கிய முடிவுகளை எடுக்கணும். நீங்க இந்த காலகட்டத்துல சூரியன் நமஸ்காரம் பண்ணி கேதுக்குன்னு கண்டிப்பா கேதுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. யமகண்ட காலத்துல கேதுக்கு அர்ச்சனை பண்ணி விநாயகரை வழிபட்டு வர 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 உங்க கேது நாள் வருகின்ற முக்கிய பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் எல்லாமே விலகி நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிறது மாற்று கருத்து கிடையாது. பொதுவா இந்த சூரியன் கேது இருக்கும் போது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் மாறும்போது சூரியன் மாறும்போது நல்ல நிலைமைக்கு வந்துடும். ஆகஸ்ட் 16க்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க சந்திப்பீங்க. நல்ல மாற்றங்கள் அடுத்த மாதம் ஓரளவுக்கு நல்லது நடக்கும். இந்த மாசம் 15 நாள் ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் கேது ஓபன் ஆகும்போது கிரகண தோஷம் பிடிக்கிறதுனால கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க. எல்லாத்துலயும் யோசிக்காம செயல்பட்டீங்கன்னா சிக்கல்ல மாட்டுவீங்க. அதனால விருச்சிக ராசிக்காரங்க நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்க இருப்பீங்க. உங்க தசாபூத்தி மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, இப்ப யோக திசையா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்க ஜாதகத்துல என்ன தசை போயிட்டு இருக்கு அதை பாருங்க. அந்த தசை நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய இம்பாக்ட் இந்த கோச்சார பலன்கள் ஒரு 60% ஒர்க் ஆகும். 40, 45, 50% மேல 110% வரணும்னா அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபூத்திகளே முக்கிய காரணமா இருக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க முருகன் வழிபாடை விட்டுறாதீங்க. ஏன்னா செவ்வாய் 8ல போயிருக்காரு. அப்படிங்கும் போது உங்க ராசி அதிபதியில 8ல மறைகிறாரு. அப்படிங்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க. இப்போதைக்கு தள்ளி போடுங்க. இப்போதைக்கு பிரச்சனைகளை முடிக்க பாருங்க. இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். ஓம் நமோ நாராயணா. நன்றி.